எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும், மேடையில் முன்னால் திரை உலகுக்கு நாங்கள் எல்லாரும் அப்கமிங் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களை எல்லாரையுமே ஊக்குவிச்சு அடுத்த லெவல் கொண்டு போற பத்திரிகை மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட 5வது படம், ரிலீஸ் ஆகிற 5வது படம். பன்றைக்கு நன்றி சொல்லியில் ஆரம்பிச்சு சீசா வரைக்கும் இப்போ கடைசியாக ரிலீஸ் ஆனது. தேங்க்யூ பிரசன்ட் மீடியா. அண்ட் நான் வந்து இந்த 4 படம் எனக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. 4 படமே நான் கதை கேட்டேன். கதை கேட்கும் போது எனக்கு வந்து இது ஒன்று ஒரு இம்பாக்ட் கொடுத்துச்சு. அது எல்லாமே ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு விஷயமா அமைஞ்சிச்சு. ஓகே, இந்த கதை வந்து இவ்வளோ என்டர்டெய்னிங்கா இருக்கு, இந்த விஷயத்துல இந்த இது கன்வே ஆகுதுன்னு. இந்த கதையும் நான் அவீத் பிரதர்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்கும் போது நான் அந்த எண்ணத்துல தான் ஃபர்ஸ்ட் உட்காந்தேன், எப்படி எந்த மாதிரி என்டர்டெய்னிங்கா இருக்கும்னு. கேட்ட உடனே எனக்கு வந்து பிரதர் இதுல எப்படி பிரதர் நீங்க கன்வே பண்ணீங்க, சொட்டை அப்படின்ற மேட்ரு, அந்த பால்ட்னஸ்ன்ற விஷயம் வந்து அது ஒரு எமோஷனலான விஷயம், அதை எப்படி கன்வே பண்ணுவீங்க, எனக்கு அதை கொஞ்சம் கன்வே ஆகாம இருக்கு அப்படின்னு சொன்னேன். அவர் என்கிட்ட ஒன்னு தான் சொன்னாரு, பிரதர் நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேர் இல்ல 3 பேர் பால்ட்னஸ்ல இருக்கிறவங்ககிட்ட போய் கொஞ்சம் நீங்க அவங்களோட கேட்டு பாருங்க, அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள். யங் பால்னஸ் இருக்காங்க, நான் பெரியவங்களை சொல்லல, சின்னவங்களை சொல்றேன். சின்ன வயசுலயே முடிய இழந்துட்டு யங் பால்னஸ்ல இருக்கவங்க கிட்ட போய் நீங்க பேசி பாருங்கன்னு சொன்னாரு. அதே மாதிரி என்னோட க்ளோஸ் கசின்ஸ் ஒருத்தன், இன்னொரு ஃப்ரெண்டு, 2 பேர்ட்டையுமே நான் போய் பேசினேன். எனக்கு அன்னைக்குதான் வந்து அந்த பால்னஸோட உண்மையான வலி எனக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம காலங்கள்ல கல்யாணங்கள் வந்து நிறைய காரணத்துங்களுக்காக நின்றுட்டு போச்சு. நிறைய ரீசன்ஸ்க்காக கல்யாணம் நிக்கும். பட் இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து பால்னஸும் ஒரு மெயின் காரணமா போயிடுச்சு கல்யாணம் நிக்கிறதுக்கு. அது வந்து அவனோட வழியில எனக்கு அது ஃபீல் ஆச்சு. சரி, ஓகே, இது வந்து இவ்வளவு இம்பாக்ட் கொடுக்குது. பிளஸ் நம்ம இருக்கிற சொசைட்டி வந்து அது வந்து ரொம்ப அவங்கள வந்து கிண்டல் பண்றதோ கேலி பண்றதோன்ற மாதிரி அந்த நிலைமைக்கு வந்து நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸே கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே அந்த மாதிரி பண்ண, நானே அவனை பண்ணியிருக்கேன். அந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் அவன் அந்த வார்த்தை சொல்லி நான் கூப்பிடுறதை நிப்பாட்டினா அது என் லைஃப்ல வந்து அது ஒரு பாயிண்டாவே எடுத்துக்கிட்டேன். யாரையுமே பாடி ஷேமிங்கோ இல்ல ஏதோ விளையாட்டுக்கு கூட சும்மா ஜாலி கூட பேசக்கூடாதுன்றதுல பாயிண்ட்ல எனக்கு அது ரொம்ப ஒரு ஆழமா எனக்கு பதிஞ்சிச்சு. ஸோ அப்போதான் எனக்கு வந்து இந்த படத்தோட அந்த ஆழம் எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ என்னன்னா, அவன் ஏன் பால்னஸ் ஆனான்ற ஒரு ரீசன் இருக்குல்ல. அவன் பிறக்கும் போதெல்லாம் பால்னஸ் இல்லையே, அவன் பிறக்கும் போது சொட்டையா இல்லையே, அவன் வந்து சின்ன வயசுல எல்லாம் சொட்டையா இல்லையே, அவன் ஏன் சொட்டையா ஆகிறான்? அவன் வந்து அவங்க அப்பா அம்மாக்காக ஓடுறான், அவங்க அப்பா அம்மாவை சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக ஓடுறான், அவன் அண்ணன் தங்கச்சி நல்லபடியா வளர்த்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக ஓடுறான். அவன் வாழ்க்கை ஃபுல்லா ஸ்ட்ரெஸ் ஆகி தான் அவனுக்கு அந்த எண்டுல அவனுக்கு கல்யாணம்னு வந்து நிக்கும் போது கடைசியில வந்து பொண்ணு கிடைக்கல, பொண்ணு வந்து மாப்பிள்ளைக்கு வந்து முடியலன்றாங்க. இப்படி இந்த ரீசன்ஸ்னால அவனோட கல்யாணங்கள் தள்ளி போகுது. ஸோ இது எல்லாமே அவன் காரணம் இல்லையே. சொட்டன்றது வந்து ஒரு நேச்சர் தான். அது வந்து நம்ம ஒரு குறையா வந்து ஒருத்தன்ட்ட சொல்லி அதனால அவனுக்கு வந்து வாழ்க்கை ஸ்ட்ரெஸ் ஆகி கடைசியில அவனுக்கு முடி இல்லாம போய் உட்காந்துட்டு இருக்கான், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர். ஸோ அந்த கனெக்ஷன் வந்து என்னன்னா, நம்ம வந்து சொசைட்டி வந்து அவனை ரொம்ப திணிக்க கூடாது, பால்னஸ்ல இருக்கவங்களை வந்து இப்படிதான்ன்றது திணிக்க கூடாது, அவங்களை வந்து பாடி ஷேமிங் பண்ணக்கூடாதுன்றதுக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு யதார்த்தமா நல்ல ஒரு எக்ஸாம்பிளா அமையும். அதுல நான் கண்டிப்பா நம்புறேன். அந்த லாஸ்ட் இந்த படம் பார்த்துட்டு நீங்க வெளியே வரும்போது இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜோட பால்னஸ் வந்து இப்படியும் ட்ரீட் பண்ணலாம், லவ் ஃபெயிலியர்ஸா இருக்கட்டும் இல்ல பால்னஸ்னால வந்து அவாய்ட் பண்ணவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இந்த படம் அமையும். கண்டிப்பா அதுக்கு ஒரு ஊக்கமா இந்த படம் வந்து பால்னஸை வந்து நீங்க இந்த படத்தை பார்த்து திருப்பி பால்னஸை இப்படி நீங்க ட்ரீட் பண்ண மாட்டீங்க, அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் அர்த்தமா இந்த படம் அமையும். அதுதான் அந்த ரீசன் தான் எனக்கு ஒரு உணர்வு கொடுத்து இந்த படத்தை பண்ண வச்சு. தேங்க்யூ சோ மச் ஃபார் நவீத் பிரதர். இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் முக்கியமா சிவிகுமார் சார் அண்ட் கேபிள் சங்கர் சார், கல்லூரி வினோத் பிரதர் கெஸ்டா எங்க எல்லாரையும் ஹானர் பண்றதுக்கு வந்து ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அண்ட் அந்த விழாவோட நாயகன் ரஞ்சித் உன்னி பிரதர். இட்ஸ் நம்மளோட செகண்ட் படம், பருந்தாள் புதிக்கு அப்புறம் செகண்ட் படம், ரொம்ப சூப்பரா இருக்கு. தேங்க்யூ சோ மச். அண்ட் டிஓபி ரைஸ் ப்ரோ, தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் விஷுவல்ஸ், எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் லைனா போய் சொல்லிடுறேன், கோபால் பிரதர், ஜிதேஷ் ப்ரோவோட நான் அடுத்தது எனக்கு சீசான்ற மூவி ஜிதேஷ் ப்ரோ அப்பதான் எனக்கு நல்லா இன்ட்ரடியூஸ் ஆகி க்ளோஸ் ஆனோம். ஸோ இந்த மூவி அவர் விஷுவல்ஸ் பார்த்தோன்னே ப்ரோ நான் கண்டிப்பா இந்த படத்தை நம்ம பண்ணிக்கலாம், 10 மியூசிக்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் அ 10 மியூசிக்கா அவங்க தான் இதுல இன்வால்வ் பண்ணி மியூசிக் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. தேங்க்யூ பிரதர். அண்ட் எடிட்டர் சதீஷ்,
என்னோட பன்றிக்கு நன்றி சொல்லி படத்தோட எடிட்டர், எனக்கு அதுக்கப்புறமா இந்த படத்தோட எடிட்டர். ஸோ அந்த படத்துக்கு எவ்வளோ நீங்க ரீச் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த படமும் அந்த அளவுக்கு விஷுவல்ஸ்ல எடிட்டிங்ல நல்ல சூப்பர்வா பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படமும் இந்த படமும் நல்லபடியா நல்லா வரும்னு நாங்க நம்புறோம். ஸோ தேங்க்யூ ப்ரோ கேபி ராஜா ப்ரோ, தேங்க்யூ கேபி ராஜா பிரதர். ஃப்ரம் தி ஸ்கிராச்ல இருந்து எனக்கு வந்து பிரதர் பால்னஸ்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டைலாக் டெலிவரியில இருந்து எல்லாமே எனக்கு வந்து அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதுதான் ஓப்பனா ஒத்துக்கணும். ஏன்னா சின்ன சின்ன நுணுக்கங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. தேங்க்யூ பிரதர். அண்ட் யுவராஜ் இந்த படத்துக்கு ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு அசோசியேட் டைரக்டர். ஸோ தேங்க்யூ யுவராஜ். அண்ட் கோ ஆக்டர்ஸ் வர்ஷினி அண்ட் ஷாலினி, இவங்க கூட ஒர்க் பண்ணதுல ஐம் சோ ஹாப்பி. தேங்க்யூ போத் ஆஃப் உங்க ரெண்டு பேருக்கும் செப்பரேட்டான ஷெட்யூல்ல ஒர்க் பண்ணோம். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இல்ல வார்த்தைலாம் பண்ணல. அண்ட் முக்கியமா ரோபோ சங்கர் அண்ணா ரொம்ப நன்றி. நான் உங்க கூட ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரோபோ சங்கர் அண்ணா, கேபி வினோத் பிரதர், கேபி புகழ் அண்ணா, இவங்க எல்லாரும் கூட ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணல. ஐம் சோ ஹாப்பி. அண்ட் அஸ்லா சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் அவங்க கூட ஒரு கேமியோ சாங் பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்டாக அது கோலுகப்பா சாங். அதில் எல்லாரும் அவங்க கூட உங்க ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ண ஐம் ஸோ ஹாப்பி. ரியா, உங்களோட காலேஜ்ல அவங்கள தான் லவ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ்ல தான் அவங்க கூட ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமா விதாகர் லிரிசிஸ்ட், அவர் கூட பருந்தாத ஒரு புதிய முன்னாடி படம் அவர் லிரிக்ஸ் எழுதியிருந்தாரு. ஸோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆனந்த் ப்ரோ, தேங்க்யூ. ஆனந்த் பிரதர் வந்து என்னை அண்ணன் கூப்பிடுவாரு. பட் எனக்கு வந்து கூச்சமா இருக்கும் நீங்க அண்ணன் என்னை கூப்பிடுறது. ஸோ அது அவரு ஏஜ் என்னன்னு எனக்கும் தெரியாது. ஸோ தேங்க்யூ ஆனந்த் ப்ரோ ஃபார் பீங் உங்க கூட ஒர்க் பண்ணதில்ல. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். பத்திரிகை மீடியா உங்க கையில தான் இருக்கு. நீங்க கண்டிப்பா ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். மண்ணுலகமும் விண்ணுலகமும் மனிதனுக்கு இன்னும் அலுப்பு தட்டாமல் இருக்க காரணம் இங்கே திரையுலகம் என்ற ஒரு மூன்றாவது உலகம் இருப்பதால் தான். மேட்னி ஷோ முடித்து சூரியன் கிளம்ப ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு சந்திரன் வந்து கொண்டிருக்கும் இந்த இதமான மாலை வேளையில் மேடையை அலங்கரித்து அமர்ந்திருக்கும் திரையுலகின் ஜாம்பவான்களே, அரங்கம் நிறைய அமர்ந்திருக்கும் எழுத்தாளர்களே, கலைஞர்களே, திரை சொந்தங்களே, கொள்ளித்தீ விழுந்து மாய உடலை கொண்டு போகும் முன்பு வெள்ளித்திரையில் ஒரு புள்ளியாகவாவது மின்னிவிட வேண்டும் என உழைத்துக் கொண்டிருக்கும் நடிகர்களே, நடிகையர்களே, வெள்ளங்களில் அல்லாடும் வள்ளங்களாய் போராடும் கலைஞர்களை மக்களின் உள்ளங்களில் கொண்டு உட்கார வைக்கும் ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நேசனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நான் பாடல் எழுதி வெற்றிகரமாக வெளியாகும் இரண்டாவது படம் சொட்ட சொட்ட நனைது. இந்த படத்தின் பாடல்கள் மற்றும் முன்னோட்டம் வெளியிடும் இந்த நிகழ்விற்கு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கலந்து கொள்வதில் நான் நிறைவடைகிறேன். ஒரு பாடலாசிரியராக, இளம் பாடலாசிரியராக உங்களோடு பேசுவதற்கு ஒரு சில வார்த்தைகள் என்னிடம் உண்டு. இன்றைய காலகட்டத்தில் கவிதை எழுதுகிறேன், கவிதையை பேசுகிறேன், கவிதையை பற்றி உரையாடுகிறேன் என்று சொன்னால் ஒரு அரங்கத்தில் ஊசியின் காது கூட வந்து உட்காராது. கவிதைக்கான சிம்மாசனமும் அதன் அடையாளமும் முழுவதுமாக ஒளிந்து கவிதை நிற்கதியாகிவிட்டு நீண்ட நாட்கள் ஆகிறது என்பதை நான் முழுமையாக நம்புகிறேன். ஆனால் கவிதைக்கு என்று ஒரு காலம் இருந்தது. பெண்ணே, நான் வாங்கும் புது பேனா ஒவ்வொன்றும் உன் பூ பெயர் எழுதித்தான் பூ பெய்துகிறது. பூ உனக்கு பிடிக்கும் என்பதால் நான் காலிஃபிளவர் கூட கறி சமைப்பதில்லை. இந்த பர்கர் பூமியில் எனக்கு இருக்கும் ஒரே ஸ்டஃபிங் நீதான். தண்ணீர் பாட்டிலாய் கிடந்தவன் உன்னை பார்க்கும் போதெல்லாம் பெப்சி பாட்டிலாய் பொங்குகிறேன் என்று இந்த 4 வரியை எழுதி ஒரு பெண்ணிடம் கொடுத்தால் கல் மனசில் கூட காதல் பொங்கிய ஒரு காலம் இருந்தது. ஆனால் கவிஞர்களும் கவிதையை பற்றி பேசுகிறவர்களும் சிறுகதை எழுத்தாளர்களுமே கூட பூமர்களின் லிஸ்டில் முதல் இடத்தை பிடிக்கும் இந்த காலகட்டத்தில் கவித்துவ மனம் படைத்த அத்தனை பேரின் வேட்டைக்காடாகவும் சினிமாவும் அத்தனை பேருடைய வேட்டைக்காடாகவும் சினிமா பாடல் துறை மாறியிருக்கிறது. அத்தகைய போட்டி மிகுந்த நெருக்கமான ஒரு காலகட்டத்தில் ஒரே ஒரு படம் எழுதிய ஒரு பாடலாசிரியை நம்பி இந்த படத்தினுடைய அனைத்து பாடல்களையும் ஒப்படைத்த சொட்ட சொட்ட நனைது இந்த படத்தின் இயக்குனர், அனைத்து குழு மற்றும் நம்பி வேலை வாங்கிய இசையமைப்பாளர் ரஞ்சித் துன்னி ஆகிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த படத்தில் பாடல் எழுதும் போது ஏற்பட்ட ஒரே ஒரு அனுபவத்தை எங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த படத்துல ஆக்சுவலா 3 பாடல்கள், 2 பாடல் நீங்க இப்ப பாத்தீங்க, ஒரு பாடல் இன்னும் வரும் உங்களுக்கு. இந்த பாடல் வந்து நாங்க முதலா எழுதும் போது ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து நாங்க எழுதுறதுக்காக நானும் ரஞ்சித் துணி சாரும் மீட் பண்ணியிருந்தோம். அங்க வந்து உட்கார்ந்து பாடல் எழுதுறதுக்காக அமர்ந்திருந்தோம். அப்ப நான் அது வரைக்கும் சாப்பிட்டுறாத மோமோஸ், மொஜிட்டோ இதெல்லாமும் ஆர்டர் பண்ணி எனக்காக சாப்பிட கொடுத்து ஃபர்ஸ்ட் நாள் நாங்க வந்து பாடல் எழுதுக்காக உட்கார்ந்தோம். 1 மணி நேரம் ஆகியும் என்னால பல்லவியே எழுத முடியல. அப்புறம் வந்து என்ன அப்படின்னா எனக்கே தெரியல என்னடா ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு. அப்ப சார்ட்ட உட்காந்து பேசும்போது நான் சொன்னேன், இந்த தியேட்டர்ல எல்லாம் நம்ம ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும்போது கூட்டமா இருக்கும்போது பக்கத்துல இருக்கும்போது ஒரு நம்மளால ஒழுங்கா போக முடியாது. அதனால சார் நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க இந்த பக்கத்து டேபிள்ல உட்காந்து டீ சாப்பிடுங்க, நான் அந்த டேபிள்ல உட்காந்து எழுதுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டியூஷன் வாத்தியார் இங்க உட்காந்து கரெக்ஷன் பண்றது மாதிரி, ஒரு ஸ்டூடெண்ட் பக்கத்து டேபிள்ல உட்காந்து இம்போசிஷன் எழுதுறது மாதிரி 1 மணி நேரம் போச்சு. அங்க சர்வ் பண்றவருக்கு எதுவுமே புரியல. நாங்க ஒரு 1 மணி நேரம் உட்கார்ந்து அது மாதிரி இந்த திரைப்படத்தினுடைய முதல் பாடலை வந்து நாங்க எழுதி முடிச்சோம். அது ஒரு பிரசவ திருப்தியாகவே இருந்தது. அந்த நாட்களை வந்து மறக்கவே முடியாது. சோ அதுக்கப்புறம் அந்த அளவு பொறுமையா, அதாவது பொறுமைக்கு சிகரமா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அகழ்வாரை தாங்கும் நிலம். அந்த வார்த்தைக்கு வந்து 3 சொற்கள், 2 சொற்கள்ல சொல்லணும்னா ரஞ்சித், உன்னி அப்படி சொல்லி முடிக்கலாம். அந்த அளவிற்கு மிகவும் பொறுமையாக 3 பாடல்களுக்குமே வேலை வாங்கி அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் படத்தினுடைய ஹீரோ ரூசோ அவர்களை பற்றி சொல்லணும். பரந்தாகது குருக்குருவி அந்த படத்துல நான் தான் அவருக்கு 2 பாடல் எழுதியிருந்தேன். அப்பவே நான் எதாச்சியா சொன்னேன், சார் வந்து அதுல டூயட் சாங் கிடையாது. அப்ப நான் சொன்னேன், சார் அடுத்த படத்துல உங்களுக்கு டூயட் சாங் எழுதணும் அப்படின்னு ஆசையா இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பார்த்தா 2 லட்டு தின்ன ஆசையாங்கிற மாதிரி அவருக்கும் அமைஞ்சது, எனக்குமே அந்த பாடல் எழுதுற வாய்ப்பு கிடைத்தது. சமுதாய ஒப்பந்தம் அப்படிங்கிற பிரெஞ்சு புரட்சியின் பைபிள்னு சொல்லுவாங்க, அந்த நூலை இந்த உலகத்துக்கு அளித்த மாவீரன் ரூசோ அவருடைய பெயரை அவர் தாங்கி இருக்கிறார். அதாவது கடிகாரம் சரி செய்வதனுடைய மகனாக இருந்த அவர் சமுதாயத்தை சீர் செய்வதற்காக கிளம்பினார் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு. தந்தை பெரியாருக்கு கூட தமிழகத்தின் ரூசோ அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. பெயரிலேயே அவ்வளவு சிறப்புகளை தாங்கிய அவர் திரை உலகிலும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மிக உயர்ந்த சிறப்புகளை அடைய வேண்டும் என்று ஒரு எளிய பாடலாசிரியனாக அவரை நான் வாழ்த்துகிறேன். மேலும் மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும். ஏனென்றால் தனிப்பட்ட ரீதியாக நிறைய எனக்கு தெரியாதவர்களை தெரிந்தது போல் பாவித்து பேசுவது எனக்கு வராது. ஆகையால் அவர்களை நான் தலை வணங்குகிறேன். இறுதியாக சொல்ல வேண்டும் என்றால் பாரதிதாசனுடைய ஒரு கவிதை, செந்தமிழே உயிரை மறந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாய் எனில் நைந்திடும் என் வாழ்வோ, நன்னிலை உனக்கெனில் அது எனக்கும் தானே, நன்னிலை உனக்கெனில் அது எனக்கும் தானே. ரஞ்சித் துன்னி அவர்கள் இன்னும் பல நூறு படங்கள் இசையமைக்க வேண்டும். படத்துக்கு ஒரு பாட்டு தந்தா கூட 100 பாட்டாச்சு. நன்னிலை உனக்கெனில் அது எனக்கும் தானே. இங்க இருக்கக்கூடிய அனைத்து சினிமா சொந்தங்களும் சினிமா சார்ந்த அனைத்து அபிலாஷைகளும் நிறைவேற வேண்டும். நன்னிலை உமக்கெனில் அது எனக்கும் தானே. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சத்தமா சொல்லாங்க. நல்லா இருக்கும். சூப்பர், ரொம்ப சந்தோஷம். வந்திருக்கிற பிரஸ், மீடியா அண்ணா எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இந்த படத்துல வந்து வாய்ப்பு கொடுத்த ராஜா அண்ணா, டைரக்டர் அண்ணா, ஹீரோ அண்ணா எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ 20 நாளுக்கு முன்னாடி தான் அவங்க எல்லாரையும் நான் மீட் பண்ணோம். யாதுமரியாங்கிற ஒரு படத்துல இருந்து இங்க வந்து பார்த்தோம். இப்போ இந்த படத்துல வந்து சாதா ஸ்டாரா இருந்த என்னை பேன் இந்தியா ஸ்டாரா மாத்திட்டீங்க. அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். இதுல காமெடியா இருக்கும், நல்லா இருக்கும், சூப்பரா வந்திருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து என்னைய கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணி நடிச்சிட்டு இருந்த மாதிரியே எல்லாமே இதுல ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர். படமுமே செம்ம ஜாலியா வந்திருக்கு. அப்பா சொல்லணும், ஹீரோனாக்கு அப்பாவா பண்ணியிருக்காங்க இல்லையா, அவருக்கு நல்ல ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளவு என்டர்டைன்மெண்டா இருக்கும். செட்ல அவ்வளவு ஜாலியா வச்சிருப்பாரு. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கூட ஒர்க் பண்ணதுல வந்து ரொம்ப சந்தோஷம். அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு தேடிட்டு இருக்கும்போது இந்த வாய்ப்பு கிடைச்சது. இந்த வாய்ப்பை வந்து கரெக்டா யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஹீரோயின்ஸ் அவங்களாம் வந்து சூப்பரா இருக்காங்க. அவங்களும் வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. அப்புறம் எங்க அண்ணா சீனியர், எங்க குடும்பத்துல இருந்து ரோபோ அண்ணா வந்து அதுல அவரு கூட நடிச்சதும் ரொம்ப சந்தோஷம். கல்லூரி வினோத் நான் வந்திருக்காங்க. தேங்க்ஸ் சார். உங்களுக்கும் வருகை வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். சாங் வந்து சூப்பரா அண்ணா போட்டிருக்காரு. அண்ணா சான்ஸே இல்லைன்னு. அதுவும் அந்த மெலடி சாங்லாம் வந்து இப்ப என் வீட்டுல வந்து நானும் ஒய்ஃபும் அதுதான் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சாங்
ஓகே, அந்த மாதிரி இப்ப எப்படி ஜாலியா இருக்கும் அதே மாதிரி ஜாலியா சூப்பரா வந்திருக்கு படம். கண்டிப்பா வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு போய் பாருங்க, அவ்வளவு அழகா வந்திருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியா தியேட்டர்ல போய் பாருங்க, அது மட்டும் தான் எங்களுக்கு வேணும். தேங்க்யூ சோ மச். எல்லாருக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். என்ன நல்லா இருக்கீங்களா? நான் கூட உங்க எல்லாரும் ரொம்ப சின்ன பிள்ளைங்க தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த அளவுக்கு பயங்கரமா வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? வருத்தப்படாத வாலிப சங்கல ஜோரா ஒரு கையை தட்டுங்கய்யா. பங்கு படம் வேற லெவல்ல வந்திருக்கு. சொட்ட சொட்ட நினைது வரட்டுமா? சொட்ட சொட்ட நனையுது டைட்டில் ரொம்ப நைஸா இருக்கும், ஆனா படம் மக்கள் மனதுக்கு க்ளோஸா இருக்கும். இந்த படத்துல முடி எவ்வளவு முக்கியம்னு சொல்லியிருக்கோம், முடி அவ்வளவு முக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். அனைவருக்கும் வணக்கம், வந்திருக்கும் மீடியா பிரஸ் எல்லாருக்கும் வணக்கம், கெஸ்ட் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் வர்ஷினி. இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. எனக்குமே வந்து மறக்க மாட்டேன். சில பேர் கனவுக்காக வாழ்வாங்க, ஆனா நான் வாழ்றதே என் கனவுக்காக தான். ஸோ திரைப்படத்துல வந்துட்டு கதாநாயகியா அவர் தான் என்னோட ட்ரீம். சொட்ட சொட்ட நனையுது மூவி மூலமா அது நிறைவேறும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுக்கப்புறம் டைரக்டர் சார் பத்தா சொன்னோம், எப்படி ஒரு மனுஷன் இவ்வளவு கூலா இருக்க முடியும் அப்படின்றது அவர்தான் கத்துக்கிட்டேன். அவருக்கு இல்லாத பிரச்சனையே இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஷூட்டிங்க்கு முன்னாடி கூட ஒரு பாம்பை தூக்கி போடுவாங்க. நான் கூட அப்போ கூட இருந்தப்போ கேட்டேன், சார் எப்படி சார் இவ்வளவு கூலா இருக்கீங்க? ஸோ அந்த காம்னஸ் வந்துட்டு நான் சார் கிட்ட தான் கத்துக்கிட்டேன். சூப்பரா இருந்துச்சு. செட்டே வந்து பயங்கரமா கோ டைரக்டர்ஸ் ராஜா கலகலகலன்னு இருக்கும். அதுவும் டப்பிங் டைம்ல எல்லாம் வந்து மிமிக்ரியில, அதாவது நான் டப்பிங் பேச வாய்ஸ்ல வந்து அவரு வேற ஏதோ வாய்ஸ் எடுத்து டப்பிங் பண்ணி ரொம்ப கலகலன்னு இருந்துச்சு. யுவராஜ் கண்ணன் கோ டைரக்டர், அவரும் வந்து சூப்பரா இங்க இருக்காரா. சொன்ன மாதிரி போன் பண்ணி என்னை பத்தி பேசுவீங்களா லான்ச்ல அப்படின்னு கேட்டாரு. சொன்ன மாதிரியே பேசுறேன், செட்டில்மெண்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நிஷாந்த் வெரி டேலண்டட் ஆக்டர் அண்ட் சூப்பரான, எல்லாருமே வந்து கேரக்டர் வைஸா ஐ திங்க் யூ பிக் த பெஸ்ட் பீப்புள். எல்லாருமே வந்துட்டு டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும், ஆக்டர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து கேரக்டர் வைஸ் சூப்பர். என்னோட அப்பாவா நடிச்ச அப்சர் சார், யாஸ்மின் மேம் அம்மா நடிச்சாங்க, மாலினி மேம், கவிதா மேம், எல்லாரையும், ஷாலினி அப்கோர்ஸ் நமக்கு சீன் ஐ திங்க் ப்ரோமோல மட்டும் தான் இருந்துச்சு. பட் எல்லாருமே வந்து சூப்பர் டைப் அண்ட் லைவ்லியா இருந்துச்சு. எப்படா என்னடா ஷூட்டிங் முடிஞ்சிருச்சே, இது வந்து இந்த அழகான பயணம் நீண்ட நாள் தொடராதான்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பட் எனிவேஸ் எல்லாரையும் வந்து தியேட்டர்ல வந்து 22 ஆகஸ்ட் உங்களை சந்திக்கிறோம். இது வந்து ஒரு நியூ டீம், சின்ன படம்ன்றதுனால மக்கள் மீடியா நம்பிதான் வந்துட்டு இந்த படம் இருக்கு. ஸோ தயவு செய்து நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். 22 ஆகஸ்ட் வந்து தியேட்டர்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயோ இன்னாதிது வலிக்கு மண்ட பாதி சொட்ட, ஐயோ இன்னாதிது ஏறு நதி எல்லாம் பத்தி, ஐயோ இன்னாதிது வான தெரியுது யார் அடிக்குது, ஐயோ பாக்கிய போச்சுன்னு நம்ப வச்சான் ஒருத்தன், நான் பார்த்து அவனை சிரிச்சேன், அட போங்கடான்னு நினைச்சேன், நான் டேய் வந்து காட்டுறேன்னு சபதம் ஒண்ணு எடுத்தேன், அதுக்காக தினமும் உழைச்சேன், நிரூபிச்சேன் என்னோட வார்த்தை, நான் டேய் கேப்ப என் கருத்தை, ஒரு நாள் நீ படுப்ப வருத்தம், அந்த நாள் என் கதை வழக்கம் ஃபுல்லா உடம்புல சுயா சரித்தோம், என் ஹேண்ட்ஸ்ல வயிறும் நிறைக்கும், அட கேர்ள்ஸ் கட்டிக்க குவிக்கும், பணத்தை பார்த்தா முடிய மருந்து மண்டி போட்டு எல்லாம் என் நெட்டி ரொம்ப உயர்றோன்னு சொன்னவன் முன்னால உயரணும், என் சொட்ட கிளாரு அடிக்குதுன்னு சொன்னவன் கண்ணு உரைக்கும், என் கத்தி போல புத்திய வச்சு மாத்துவ கண்ட நிலைக்கும், எல்லாம் தெரிக்கும் எரிக்கும் வர அணைக்க முடியாது தில்லம். தேங்க்யூ. Hi, என் பேர் ஷாலினி. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ். என்ன பேசுறதே தெரியல, எனக்கு இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்த நவீத்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ட்ரைலர் பார்த்த மாதிரி எனக்கு செட்டும் வந்து ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க நடிக்கிறதுக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லாமல் ரொம்ப கூலாக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிஷாந்த், தேங்க்ஸ் ஃபார் பீயிங் அ வண்டர்ஃபுல் co-actor. So, yeah, thank you so much to everyone. इस
பார்த்திபன் மாதிரி இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க. பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருப்பேன்னு வச்சுங்களேன். எல்லாருக்கும் ஒரே மாதிரி குரல் டோன் இருக்கும், அந்த மாதிரி எனக்கு ஒரு டோன் இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். கலக்க போவது யாரு, அதுல விஜய் டிவில பயணம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா டிவி சேனல்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து டிஜிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப எல்லா நடிகருக்கும் இருக்கக்கூடிய முதல் கனவு அப்படின்றது வந்து 70mm தன்னோட முகத்தை பாக்குறது தான். உண்மையா இந்த மேடையில வந்து யார் சந்தோஷமா இருக்காங்களோ இல்லையோ, சத்தியமா நான் சந்தோஷமா இருக்கேன். இந்த ப்ரிவியூ போடும்போது என் முகத்தை இவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை தாண்டி இந்த ப்ராஜெக்ட் நிறைய இன்னல்களை தாண்டி வந்த ப்ராஜெக்ட். எல்லா படமும் அப்படிதான், படம் எடுக்கும்போது தான் தெரியுது அது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லிட்டு. அந்த வகையில இந்த இடத்துல ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துலாம் என்னோட இயக்குனர் நவீத் எஸ் ஃபரீத் அவர்களுக்கு. சத்தியமா சொல்றேன், இந்த மனுஷன் டிரெக்டரா இருக்கிறதுனால நாங்க கோ டிரெக்டரா இருந்து இந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டோம். அவர் இன்ஜினியர் வந்தா நாங்க சித்தால் பெரியாரா இருந்து அவர் கூட சேர்ந்து வேலை பார்த்திருப்போம். ஏன்னா அவ்வளவு அழகா ஒரு வேலைய டென்ஷனே இல்லாம எப்படி வாங்கணும் கூலா வச்சுப்பாரு. நிறைய மேடைகள்ல அவங்க படத்துல ஒர்க் பண்ணவங்க அந்த டிரெக்டர்ஸ் பேசும்போது அது எப்படி ஜாலியா இருக்க முடியும் அப்படிலாம் யோசிப்போம்ல. அந்த ஸ்பாட்டுக்கு போனாதான் தெரியுது, ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி எல்லா வழியையும் தனக்குள்ள ஏத்துக்கிட்டு எங்க ரொம்ப கூலா படத்தை சூப்பரா முடிக்க வச்சாரு. இந்த இடத்துல நான் தாராளமா சொல்லலாம் நினைக்கிறேன். இந்த திரைப்படத்தை நாங்க 16 நாள்ல ஷூட்டிங் முடிச்சோம். 2 நாள் பாடல்கள் எடுத்தோம். இந்த கோல்கப்பா சாங் மொத்தமா 18 நாள்ல ஒரு திரைப்படத்தை முடிச்சோம். எங்களுக்கு தெரியாது ஒரு படம் இவ்வளவு சீக்கிரம் முடியும்னு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் ஓடு 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 தள்ளு 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 அடுத்த சீன் போலாம் 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 என்ன பேப்பர்ல இருக்கோ அதை எடுத்தாரு. ரொம்பவே ஸ்கிரிப்ட்லயே எடிட் பண்ணாரு. ரொம்ப நன்றி நவீத் அவர்களே. இந்த படம் எடிட்டிங்காக டேபிளுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் உழைச்ச உழைப்பு ரொம்ப அதிகம். இந்த படத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு ரேசிங் ரேப்பரை வச்சு ஜித்தேஷ் கூட இணைந்து இந்த சொட்ட ஆந்தம் அப்படின்ற ஒரு ஐடியாவை கொண்டு வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணது வந்து ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இந்த படத்தில் நடிச்ச நிறைய பேருக்கு இது முதல் திரைப்படம். ஒரு நல்ல கைத்தட்டல் அந்த எல்லாருக்கும் கொடுத்துடலாம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உண்மையாவே ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தது. பொதுவா ஒரு திரைப்படம் பண்ணிருக்கீங்க, இந்த படம் எப்படி இருக்கும் எல்லாருமே கேட்பாங்க. என்னைய கேட்டீங்கன்னா இந்த படத்துக்கு திரைக்கதை எழுதியிருக்கேன், வசனம் எழுதியிருக்கேன், கோ டைரக்ஷன் பண்ணிருக்கேன், நடிச்சிருக்கேன். என்னடா இவ்வளவு வேலை பார்த்திருக்கேன் அப்படின்னா, நான் விஜய் டிவில வேலை பார்க்கும்போது ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன், நடிச்சிருக்கேன். டிஜிட்டல்ல பண்ணும்போது நான் எழுதியிருக்கேன், நடிச்சிருக்கேன். சோ இங்க எனக்கு வந்து அது பெருசா தெரியல. ஆனா இவ்வளவு பெரிய வேலைய ப்ரோ நீங்க பண்ணுவீங்க ப்ரோ, தாராளமா பண்ணுங்க போன்னு தோலை தட்டி பின்னாடி ஒரு பேக்கப்பா இருந்த நவீதுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் எந்த மாதிரியான திரைப்படம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் வேலையை விட்டு போயிட்டு ஒரு 9 மணி 10 மணி போல வீட்டுக்கு ரீச் ஆயிட்டு கை கழுவிட்டு சாப்பிட உட்காருவோம். அப்ப யதார்த்தமா ஒரு டிவி சேனல் வச்சா ஒரு படம் போயிட்டு இருக்கோம். அந்த படத்தை பாதியில தான் நம்ம உட்கார்ந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஆனா கை கழுவிட்டு படுத்துக்கிட்டு அந்த படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்துட்டு தான் தூங்குவோம். சோ ஒரு திரைப்படத்தை எப்ப வேணாலும் நீங்க உள்ள போயிட்டு கிளைமேக்ஸ் வரைக்கும் நீங்க டிராவல் பண்ணலாம் அப்படின்னு வெகு சில படங்கள் தான் இருக்கு. சமீபத்துல வெகு சில படங்கள் தான் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு திரைப்படம் தான் சொட்ட சொட்ட நனையுது. சோ ஜாலியா நீங்க உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டே பார்க்கலாம். ஒரு புன்முறுவலோட தான் திரைப்படத்தை பார்ப்பீங்க. எங்கேயுமே முகம் சொல்லிக்க மாட்டீங்க. படத்துல சண்டை காட்சிகள் கிடையாது. சோ அது எங்களுக்கும் தெரியாதுன்றதுனால நாங்க அதை வைக்கல. இருந்தாலும் இல்ல ரிஸ்க் எடுக்க வேணாம். எப்பவுமே காமெடின்றது வந்து சீரியஸ் பிசினஸ் சொல்லுவாங்க. செட்டிலே இப்படியே இருந்தாங்கன்னா எங்களுக்கே என்ன டைலாக் ஒர்க் அவுட் ஆகலையோ, ஏன் சிரிக்க மாட்டாங்க அப்படின்னு. பட் ஆனா எல்லாருமே அந்த எடிட்டிங் முடிஞ்சு டப்பிங் வரும்பொழுது எல்லா ஆர்டிஸ்டுமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. மத்தவங்க சீன்ஸை பார்த்து சிரிச்சுட்டு இருந்தாங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை தாண்டி இந்த திரைப்படத்துல நீங்க ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், விஜய் டிவி முகங்கள் நிறைய பேரை நீங்க பார்த்திருப்பீங்க. விஜய் டிவில இருக்கக்கூடிய நிறைய நடிகர்களை நீங்க ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டா பார்த்திருப்பீங்க, இல்ல ஒரு கெட்டப் போடுறவனா பார்த்திருப்பீங்க. எல்லாருக்குள்ளயும் இருக்கிற ஒரே ஒரு ஏக்கம் தான் நடிகனா மாறணும்னு. இந்த திரைப்படத்துல நீங்க அந்த கேபி ஆர்டிஸ்ட் நிறைய திரைப்படங்கள்ல பார்த்திருப்பீங்க. இந்த திரைப்படத்துல அவங்க எல்லாம் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா நடிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு நல்ல கைத்தட்டலும் கொடுத்துடலாம், அவங்களுக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சிடலாம். இன்னொன்னு, நட்புக்காக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சத்தியமா எனக்காக என் நண்பர்கள் இவ்வளவு வருவாங்க ப்ரோ, உங்களுக்கு ஒர்த்தே தெரியல ப்ரோ, பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு மீண்டும் எப்பவுமே டெய்லி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு நவீத் அவர்கள். ஏன்னா ஒரு கேரக்டருக்கு ஆள் தேவைப்பட்டுச்சு. ஜெனரலா பேசிட்டு இருக்கும் பொழுது இந்த கேரக்டரை ரோபோ நான் பண்ணா சூப்பரா இருக்கும்ல அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். கேட்டு பாப்போமா அப்படின்னு போன் பண்ணா, சலாம் தம்பிக்காக பண்ணாம யாருப்பா பண்ண போறேன்னு உடனே வந்தாரு. ரோபோ சங்கரன் மட்டும் இல்ல, புகழ் இந்த படத்துல ஒரு கேமியோ பண்ணிருக்காரு. மச்சான் அவனுக்காக வரண்டா அப்படின்னாங்க. வினோத் இதே வார்த்தைகள்லாம் தொடர்ந்து கேட்கும் பொழுது, இத்தனை வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருந்து நண்பர்களை சம்பாதிச்சிருக்கோம். நல்ல நடிக்கும் நண்பர்கள், அதாவது நட்புன்னு சொல்லி நடிக்காம நட்புக்காக வந்து நடிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அப்படி நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்களும் நன்றிகளும். அந்த ரஞ்சித் உன்னி இந்த விழாவின் நாயகன். ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு வெரைட்டியா இருக்கும். உங்களுக்கு
சர்ப்ரைஸ் எலிமெண்டா இன்னைக்கு ஜூக் பாக்ஸ்ல இன்னொரு சாங் இருக்கு, ஒரு சூப்பரான சாங். அதை நீங்க தனியா ஹெட்செட் போட்டு கேளுங்க. உங்க மனசுக்குள்ள வலிகள் இருந்ததுன்னா அந்த பாடல் அந்த வலிகளுக்கு ஒரு தைலமாவது இருக்கும். ஏன்னா சூப்பரான ஒரு சாங், அதை நாங்க ஒரு ஹிடன் ஜெம்மா வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா பண்ணிருக்காரு. ஏன்னா நீங்க தியேட்டர்ல பார்க்கும்பொழுது ரொம்ப உங்களை என்கேஜ் பண்ற மாதிரியே இருக்கும். சோ நல்ல ஒர்க் ப்ரோ, தேங்க்யூ. அண்ட் எனக்கு ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். இன்னைக்கு நான் இங்க நின்று நான் மேடையில பேசுறேன் அப்படின்னா அங்க இருந்து ஒருத்தர் என்ன பார்த்துட்டு இருக்காரு. அவரு தான் நான் காலேஜ்ல ஸ்டேஜ் ஏறும்பொழுது அவரு டைலாக் சொல்ல சொல்ல நான் எழுதுவேன். இன்னைக்கு சொட்ட சொட்ட படத்துக்கு நான் எழுதியிருக்கேன். எனக்காக வந்து உட்கார்ந்து இருக்காரு என்னோட ஆசான், என்னோட குருநாதர், என் அண்ணன் கல்லூரி வினோத் அவர்கள். குருநாதர் காலேஜ்ல என்னோட சீனியர். அவரோட எல்லா பயணங்களையுமே ரொம்ப சப்போர்ட்டிவா எங்களுக்காக நிறைய வார்த்தைகள் சொல்லிட்டே இருப்பாரு. இன்னைக்கு ட்ரெய்லர் பார்த்த உடனே எனக்கு விஷ் பண்ணாரு. எனக்கு இதை விட பெருசா எதுவுமே இல்லை. ஏன்னா எப்படி ஈன்ற பொழுதும் தன் மகனை சாம்பரனை கேட்ட தாயின்வாங்களோ அதே மாதிரிதான் எனக்கு ஒரு அண்ணன். அவர் முன்னாடி ஆனா நான் ஒரு படம் பண்ணியிருக்கேனே அண்ணா, உங்க தம்பி நானும் வந்துட்டேனே. ஏன்னா 2017 சர்வர் சுந்தரம்னு ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்துல அண்ணனும் ஒர்க் பண்ணாங்க, நானும் ஒர்க் பண்ணேன். அண்ணன் அதுக்கு முன்னாடி நிறைய திரைப்படங்கள் ஒர்க் பண்ணிருந்தாங்க. அவங்களுக்கு சினிமா வந்து பழக்கப்பட்டது. எனக்கு சினிமா அதான் ஃபர்ஸ்ட். அன்னில இருந்து ரொம்ப வருஷமா ஏங்கிட்டே இருந்தேன். ஒரு படம் பண்ணிட்டோம், வரல. பட் எஸ், ஒரு திரைப்படம் வராம இருக்கிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். ஒரு நடிகனா ஒரு ஏக்கம் மட்டும் இருந்தது. அந்த ஏக்கம் இந்த மேடையில இன்னில இருந்து அது அழிக்கப்படும் ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. சோ இந்த திரைப்படத்துல ஒர்க் பண்ண சில பேரை நான் யாரையும் சொல்லல அப்படின்னா மன்னிச்சிருங்க. ஏன்னா எல்லாருமே ஒரே டீம் தான். நம்ம நாமளே வாழ்த்துக்கிறதுன்றது நம்ம எப்போ ஒரு மூச்சில் இருக்கும். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி, தேங்க்யூ. அண்ணா மிமிக்ரியா என்ன கேபிஏ சாம்பியன்ஸ் மாதிரி ஆக்கிறீங்களா? இல்ல வந்த உடனே ஜெனரலா பார்த்திபன் சார் அப்படின்ட்டீங்களா, அது இயல்பா வருது. இந்த மேடையில பார்த்திபன் சார் அவர் வந்து நம்ம படத்துக்காக பேசியிருந்தார். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சொன்னோடனே சிரிக்கிறீங்க. வணக்கம்னு திரும்பி சொல்லணும். பரவாயில்ல, நீங்க திரும்பி சொன்னீங்கன்னா பின்னாடி ஒருத்தர் இருப்பாரு. அதனால முன்னாடியே சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த திரைப்படத்தோட பேரு சொட்ட சொட்ட நினைது. ஆனா படத்துல உங்களை எங்கேயுமே நினைய வைக்காது. சிரிச்சு சிரிச்சு சந்தோஷமா இருப்பீங்க. ஜாலியா வாங்க, ஜாலியா போங்க. ஜாலியா இருக்கணுன்றதுக்காக வேற ஒருத்தவங்க கூட போயிடாதீங்க. நீங்க வந்தவங்களோடய போங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. சோ நிறைய ஞாபகம் வச்சிருந்தேன். பட்டுன்னு ஒரு வாய்ஸை கேட்டு முடிச்சு விட்டீங்க. எம்மாதான் இதுதான் இந்த மனுஷன்கிட்ட பிடிச்சது. அவருக்கு தெரியும் மீட்டர் வேணாம் வாங்க அப்படின்னாரு. அப்படியா எங்க ஏற்கனவே சொல்லிட்டாருன்னா தட்டுறதுக்கு ஒண்ணு இல்ல. கடைசியா ஒரே ஒரு விஷயம் பேசணும். அதை நான் அண்ணன் கிட்ட எம்மாத வாய்ஸ்ல பேசுறேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், ஆடியோ லான்ச்ல அடுத்த வாய்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சத்தியம் எடுத்துட்டு வந்தேன். பேச வச்சுட்டீங்க, என்ன பரவாயில்ல. இந்த திரைப்படத்தை இங்க வந்திருக்கிற எல்லா மீடியா நண்பர்களும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க. அது நடந்தாலே போதும். ஏன்னா யாரோ பேசும்போது கேட்டேன், 1,00,000 பேர் தியேட்டருக்கு வந்து பார்த்துட்டாங்கன்னா படம் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தியேட்டருக்கு வந்து பாருங்க. ஓடிடில வந்தாலும் பாருங்க, ஓட்டி பாருங்க. ஆனா வாழ்க்கையில ஒரு வாட்டியாவது எங்களுக்காக சொட்ட சொட்ட இதை பாருங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய தேங்க்ஸ் கேட்டு போதுமா தேங்க்ஸ்ன்னு சொல்ற நிலைமையில தான் நீங்க எல்லாம் இருப்பீங்க. பட் ஆனா இந்த இடத்துல நின்னாதான் அந்த தேங்க்ஸோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு இவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து என்னை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னைக்கு உங்களோட டைம் எல்லாத்தையும் ஒதுக்கி இங்க வந்து எங்களுக்காக உட்கார்ந்துருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன கேஸ்ட் பண்ணணும்னு நினைச்சு என்னோட கேஸ்டிங் டைரக்டரா இருக்கட்டும், எங்களோட டைரக்டரா இருக்கட்டும், எல்லாருக்குமே நான் இந்த இடத்துல இருக்கணும்னு நினைச்ச எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸை தவிர உண்மையாவே இந்த இடத்துல எனக்கு சொல்றதுக்கு வேற ஒன்றும் இல்லை. ஒரு விஷயம் சொல்லணும்னா, ராஜா ப்ரோ அவர் என்ன வந்து பண்ணுவாருன்னா, சீன்ல வந்து ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாரு. டைலாக் எல்லாத்தையும் சொல்லுவாரு. நான் இந்த இடத்துல மறந்துட்டேன்னா மொத்தமே பேப்பரே இருக்காது. எல்லாமே மூளையில எப்படா ஒருத்தவங்கனால இவ்வளோ எல்லாம் ஞாபகம் வச்சிருக்க முடியும்ன்ற மாதிரி இருக்கும் அவர் பார்த்தா. அப்புறம் ஆப்வியஸ்லி டைரக்டர் சார் எப்பவுமே கூலா இருப்பாரு. நாங்க வந்து டக்குன்னு படத்தை முடிச்சோம். அவர் சொன்ன மாதிரி 16 daysல வந்து மொத்த ஷூட்டு முடிஞ்சிருச்சு. என்னோட பாட்டு ரொம்ப கம்மியானாலும் என்னோட பாட்டு இன்னும் சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. பட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் ஹியர். தேங்க் யூ சோ மச் ஃபார் கம்மிங். தேங்க் யூ. தேங்க்யூ, ரொம்ப அழகா சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி எனக்குமே வந்து இது ஒரு ஃபர்ஸ்ட் படம். இந்த படத்துல வந்து நான் ஒரு ஸ்கிரீன்ல வந்து என்ன பார்க்க போறேன்றது எனக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் படம்.
the thanks goes to director sir because 2 days முன்னாடி தான் அவர் என்ன ரீச் அவுட் பண்ணியிருந்தாரு. ஷூட்க்கு 2 days முன்னாடி தான் ரீச் அவுட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சாங் இருக்கு, இந்த சாங்ல வந்து உங்களுக்கு ஒரு கேமியோ ரோல் மாதிரி இருக்கு அண்ட் அதில் வந்து நீங்க டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆப்வியஸ்லி எனக்கு அது என்ன மாதிரி பாட்டு எப்படி இருக்கும் எதுவுமே தெரியாது. பட் ஹார்ட்ஃபுல்லி ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. இந்த சாங் வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு and I'm equally excited because I had a chance to work with Varshini and Nishant and ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு க்ரூவா இருந்தது. 2 நாள் ஷூட் பண்ணோம் but it didn't feel like 2 days. So thank you so much and I'm hoping that எல்லாருமே சொல்ற மாதிரி இந்த படம் வந்து சூப்பரா இருக்கணும். Thanks to press and media for being here today and thank you so much for the opportunity. So எல்லாருமே வந்து 22nd அன்னைக்கு தியேட்டர்ஸ்ல போய் இந்த படம் ப்ளீஸ் பாருங்க. Thank you. எல்லா கேமராவும் இப்போ என் பக்கம் தான் திரும்பி இருக்கும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்ல வந்திருக்கக்கூடிய பத்திரிகை, ஊடக, தொலைக்காட்சி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா என்னுடைய வளர்ச்சியில் நிறைய நீங்கள் இருந்திருக்கீங்க. ஸோ அதுக்கு முதல்ல உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும், இல்லை திரைத்துறையை சார்ந்த எல்லா அன்பு தம்பிமார்களுக்கும், இந்த திரைப்படத்தினுடைய உழைப்பாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. குறிப்பாக வந்து இயக்குநருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா குண்டா இருக்கவங்க எப்பவுமே குழந்தை மாதிரின்னு சொல்லுவாங்க, இன்க்ளூடிங் ஃபார் மீ. அதையும் சொல்லிடுறேன், குழந்தை மாதிரி தான். அது ஆள் உருவம் தான் பெருசு, ஆனால் குழந்தை மாதிரி அது இருக்கிற இடமே தெரியாது. அவ்வளோ அழகா தம்பி ராஜா சொன்ன மாதிரி 18 நாள் அந்த படத்தை முடித்தோம். இது உண்மையிலே வந்து என்னுடைய ஜாதிக்காரனுடைய படம். கண்ணன் கிடைச்சிருச்சா? என் ஜாதிக்காரி படம், நகைச்சுவை ஜாதிக்காரனுடைய படம், முழுக்க முழுக்க நகைச்சுவை தான். நீங்க வந்து ஒரு கேபி எபிசோட எப்படி பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்களோ அது மாதிரி இந்த படத்துல ஒட்டுமொத்த கேபியையும் வந்து இந்த படத்துல பார்க்க போறீங்க. அதனாலதான் இதுவரையும் வந்து நான் நிறைய நம்ம பத்திரிகையாளர் மீட்டிங்கும் சரி, இசை வெளியீட்டாலும் வந்திருக்கேன். ஆனா இவ்வளவு தூரம் கைதட்டி ரசிச்சு சிரிச்சது ரீசெண்டா இந்த மேடை தான். ஏன்னா அதற்கு காரணம் இது வந்து ஒரு பலபுரம் மேடையா மாறிடுச்சு. நீங்களே என்ஜாய் பண்ணிருப்பீங்க. எஸ்ஆர்னோ தேங்க்யூ. ஸோ அந்த மாதிரி எல்லா ஒட்டுமொத்த. ரெண்டாவது, நிறைய இசை வெளியீட்டு விழாவும் இப்போ நான் பார்க்கும்போது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க. யங்ஸ்டர்ஸ் வரும்போதுலாம் வந்து அவங்களுக்கு பேச தெரியுமா, 1 நிமிஷம் 2 நிமிஷத்துல பேசிட்டு போவான்னு நினைச்சேன். பட் அந்த கவிஞர் அவர் வந்து ரொம்ப அழகாக, அவ்வளவு அற்புதமான தமிழ்ல இந்த மாதிரி ஆட்கள் திரும்ப இப்போ இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது அது ரொம்ப வலிமையா இருக்கும். உண்மையிலே உங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. மேடையில் இருக்கக்கூடிய சி குமார் சார் அண்ட் சங்கர் அண்ணன் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் அவரும் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் பட்டாளன்னா. முதல்ல வந்து ஹீரோவை பத்தி சொல்லிடுறேன். 6 படங்கள் நடிச்சுட்டு ஒரு ஹீரோ எப்ப தன்னுடைய இமேஜை உடைச்சு வேற மாதிரி ஒரு கெட்டப்ல படத்தை நடிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு மேடைக்கு ஒரு இத்தனை சபையில அதே கெட்டப்ல வந்து நான் உட்காருன்னு சொல்லும்போது, இதுவும் என்னுடைய அப்பா உங்களுக்கு தெரியும், என்னுடைய ஆசான் திருமசாரியார், உலக நாயகன், விண்வெளி நாயகன் கமல்ஹாசன் சார் தான். 16 வயது நிலை படத்துல வந்து எப்படி கோணத்தோட நடிச்சாரோ அவ்வளவு பெரிய ஸ்டார். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து அவர் இதற்காக சிரத்தை எடுத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மேக்கப் போட்டு அதே கெட்டப்ல வந்து எல்லோரும் பார்க்கட்டும், நான் இந்த கெட்டப்ல தான் நடிச்சிருக்கேன். ஏன் அவர் நார்மல் கெட்டப்ல கூட வந்திருக்கலாம், ஆனா இந்த கெட்டப்ல தான் வந்திருக்கேன்னு சொல்லி வந்தார் பாருங்க. அதற்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் அவருக்கு. இது இந்த மேடையில உங்களுடைய மிகப்பெரிய மேடைக்கு நான் நிறைய மேடை கொண்டு போக போது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் தயாரிப்பாளர் கேபி ராஜா, அன்பு தம்பி, அற்புதமான ஸ்கிரிப்ட் ரைட்டர், அற்புதமான வாய்ஸுக்கு வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு, ரொம்ப டிஃபரெண்டான வாய்ஸ் எல்லாம் பேசக்கூடியவர், அவருக்கும் நன்றி. அதே மாதிரி அன்பு தம்பி ஆனந்த், அப்படியே டிட்டோ கண்ணை மூடுனா என் தம்பி சிவகார்த்திகன் அப்படி நேர்ல கொண்டாந்துறான் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்னுடைய இன்னொரு அன்பு செல்லம் கல்லூரி வினோத், எக்ஸ்ட்ரானரி ரைட்டர், கூடியவரை நான் வந்து டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டே இருக்கேன். அப்படி இல்லைன்னா கூட நான் வந்து இன்னொரு 4-5 மாசம் கழிச்சு ஒரு நல்ல செய்தி, ஒரு டைரக்ஷன் பண்ணக்கூடிய படம் பண்ண போறேன். அதுல வந்து கேபி ராஜாவும் வினோத்தும் கூட இருப்பாங்க, கூட ஆனந்த் எல்லாருமே. அதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாருமே ஆளுக்கு ஒரு வாய்ஸ் பேசிட்டீங்க. நான் ஒரு வாய்ஸ் பேசணும்னா இருக்கு.
எப்படி போட்டு பாருங்க. இருந்தாலும் உங்களுக்கான ஒரு வாய்ஸ், அது என்னுடைய ஆசானுடைய வாய்ஸே தான். இந்த மாதிரியான ஒரு நல்ல விழாவில் நான் கலந்து கொண்டமைக்கு பெருமைப்படுகிறேன். இது நிஜம். இந்த மாதிரி இளைய சமுதாயம் இந்த திரையுலகத்திற்கு வருவதால் நான் பெருமைப்படுகிறேன். இன்னும் நிறைய இளைய சமுதாயம் இந்த கலைத்துறைக்கு பணியை ஆற்ற வேண்டும். இது சொட்ட சொட்ட நனையவில்லை, கொட்ட கொட்ட நனைய வேண்டும். தியேட்டரில் அலைமலை மக்கள் அலையுடன் அப்படின்னு சொல்லி இந்த மக்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மேடையில. ரொம்ப நாளைக்கு கனவு கண்ட ஒரு மேடை தான். 2021 இருந்து தான் எனக்கு நவீதோட பழக்கம், நிஷாந்த் மூலமா. ஸோ அப்போலேருந்து இந்த ப்ராஜெக்ட் பத்தி பேசிட்டு இருந்தோம். நிறைய அது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற டைம்ல நிறைய விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு. லைக் என்னோட சிங்கிங் கெரியர் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் ஸ்ட்ரகிளிங் டு பிகம் அ கம்போசர். ஸோ என்னோட பரிந்தாயது ஒரு பெரிய சாங்ஸ் கேட்டு நவீத் கேம் டு மீ வித் நிஷாந்த். ஸோ ஹி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். அண்ட் இந்த படத்துக்கு அவங்க வந்து என்ன அழைக்க வச்சு ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டோம். ஸோ ஐ டோல்ட் இட்ஸ் வெரி நைஸ் ஸ்டோரி. இது கண்டிப்பா மக்கள் கிட்ட போய் இது அந்த ஒரு 2 hours ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட். அண்ட் எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா ஹீஸ் வெரி கூல். அது எந்த இதுலயும் மட்டுமே இல்லை. இட்ஸ் வெரி கூல் பர்சன். அண்ட் சாங்ஸ் பொறுத்த வரைக்கும் கரெக்டா ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொன்னது வந்து இந்த படத்துல ஒரு கல்யாண சாங் இருக்கு, இதுதான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிச்சுவேஷனா இருக்கும், அதுக்கு எனக்கு நல்ல ஒரு சாங் கொடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ எப்பவுமே எல்லாருமே ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் கொடுக்கும்போது நமக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஓகே ஏதாச்சும் ஒன்று பண்ணோம்னு. ஸோ அந்த டைம்ல நவீத் ப்ரோ கிட்ட வந்து இந்த கோலிகப்பா சாங் நான் பண்ணி ஒரு நேசன் சாரை கூப்பிட்டு அவங்க அழகாக அதை எழுதி ஒரு பல்லவி ரெடி பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சு கொடுத்தேன். அண்ட் ஹி வாஸ் சோ இம்ப்ரெஸ், ஐ கெஸ். ரைட் ஃப்ரம் தட் டைம் ஆன்வர்ட்ஸ் he was saying that இல்ல ப்ரோ எனக்கு எல்லார்கிட்டையும் நான் பதில் சொல்ல முடியும், ஐ எம் இன்ட்ரோடியூசிங் வெரி குட் டேலண்ட்னு சொல்லி. ஸோ ஐ ஹோப் ஐ கெப்ட் தட் வேர்ட் ஃபார் யூ ப்ரோ. ஸோ அந்த சாங் முடிஞ்சு நெக்ஸ்ட் வி ஹேவ் கான் ஃபார் அ லவ் சாங். ஸோ இவருக்கு எனக்கு ரொம்ப என்ன சொல்றது ஒரு பிளஸ் பாயிண்ட்னா ஒரு டியூன் அனுப்பிச்ச உடனே இல்ல ப்ரோ எனக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு ஈஸியா சொல்றாங்க. அதாவது நான் கன்வின்ஸ் பண்ணதோ எதுவுமே இல்லை, இல்ல ப்ரோ திஸ் நாட் ஒர்க்கிங், give me a better option. இப்படி சொல்லும்போது what happens is that அந்த ஒரு freedom இன்னும் ஈஸியா கிடைக்குது. and if it is not good நமக்கு தெரியும் he might be thinking something better. அதனால I am supposed to do something else. செகண்ட் சாங் கொடுத்தோம், செகண்ட் டியூன் அனுப்பிச்சோம் லவ் சாங்க்கு. again he got impressed and மந்திர கண்ணாலே அந்த சாங் பிறந்துருச்சு அந்த மாதிரி. ஸோ இன்னொரு சாங் இதுல இருக்கு. ஸோ ஒரு சொன்ன மாதிரி ராஜா சொன்ன மாதிரி it'll be something really soothing your ears. அது வந்து கூடிய சீக்கிரமா உங்களுக்கு யூடியூப்ல கிடைச்சிடும் அந்த சாங், அதுவும் கேளுங்க. என்ன மாதிரி இருக்கிற புது கம்போஸுக்கு எல்லாம் கொஞ்சம் நீங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க. And I must say a big thanks to Nishant to introducing me to Naveed. And Naveed, thank you so much for giving me this wonderful opportunity. And this will be my something which I have achieved after a long very time. Thank you very much, Guru. ஜிமிக்கி கமல் பாடுவோம், நம்ம படத்தோட பாட்டுவும் பாடுவோம் கண்டிப்பா. And definitely ஒரு வார்த்தை சொல்ல மிஸ் பண்ணாங்க. இந்த crew, each and everybody in the team are so supporting. ஒவ்வொரு விஷயம் வரும்போதும் அவரோட வேவ் லெங்த் அப்படியே கிடைச்சிருக்க மாதிரி ப்ரோ பண்ணுங்க ப்ரோ, நோ ப்ராப்ளம் ப்ரோ, எல்லாமே ஒரு கூல் ஆட்டிடியூட் தான் எல்லாருக்கிட்டையும் இருந்தது. ஸோ எனக்கு என்னன்னா இந்த மாதிரி ஒரு கூட்டம் அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் தட் இஸ் த ரிசல்ட் விச் ஐ ஹவ் கிவன் டு ஆல் ஆஃப் யூ. இந்த மாதிரி ஒரு கூல் அட்மாஸ்பியர்ல ஒரு ஆர்டிஸ்டிக் மைண்டுக்கு எவ்வளவு கிரியேட்டிவிட்டி ஒரு கிடைக்கணும். ப்ரெஷர் போடும்போது தான் எல்லாமே ஃபம்பிள் ஆகும். பட் I was so happy to work this project. Once again, I am thanking Naveed for this. ചെമ്മീൻ ചാടിയാൽ മുട്ടോളം പിന്നെയും ചാടിയാൽ ചട്ടിയോളം ചുമ്മാ നോക്കാതെ പയം കഴിക്കാൻ നിൽക്കാതെ
മലയാറ്റൂർ പള്ളിയിലൊരു പുരുഷനും കൊടനീരാം മല പോലെ വന്നത് എലി പോലെ പാഞ്ഞട ചെന്നം ഭിന്നം ചെല്ല മഴ പൊടിക്കുന്നു പൊടിയൂത്തകളെ എന്റെ മേട ജിമുക്കി കമ്മൽ എന്റെ പൻ കട്ടോണ്ട് പോയി എന്റെ പന്റെ ബ്രാൻഡി കുപ്പി എന്റെ മാ കുടിച്ച് തീത്തേ. வேற லெவலுக்கு இருக்க போது இப்ப பாருங்க. சரி பாட இவரு ஹம் பண்ண எங்கெல்லாம் போட ചെമ്മീൻ ചാടിയാൽ മുട്ടോളം പിന്നെയും ചാടിയാൽ പറ്റോളം ചുമ്മാ ഊരാൻ നോക്കാതെ തയം തൊലിക്കാൻ നിൽക്കാതെ തലിവേഷം പോയടാ ഇനി വേഷം മാറ മലയാറ്റൂർ പള്ളിയിലൊരു പുരുഷനും കുടനീരാ മല പോലെ വന്നത് എലി പോലെ പാഞ്ഞടാ ചെന്നം ദിനം ജനം മഴ പൊടിക്കുന്നു പൊടിയൂത്തകളെ എന്റെ മേട ചുമക്കി കമ്മലി എന്റെ പണ്ട് പോയി എന്റെ പന്നെ പ്രാന്തി കുട്ടി എന്റെ മാറ്റി. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக அண்ணன்களுக்கும் நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் வணக்கம். சொட்ட சொட்ட நனையுது ஒரு பயங்கரமான ஒரு லவ் சாங் லிரிக்ஸை இப்படி பயங்கரமா மாத்தி செம ஃபன்னா ஜாலியா மாத்தி வச்சிருக்காங்க. ஸோ டீமுக்கு எல்லாருக்கும் என்னுடைய ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள். நவீஷ் ப்ரோ, ஸோ அவரை பத்தி எல்லாருமே இவ்வளவு பாசிட்டிவா சொல்றாங்க. அண்ட் டீம் எல்லாருடைய ஃபேஸும் வந்து ஒரு ப்ரொடியூசரை பார்க்கும்போது சிவிகுமார் சார் இருக்கு, ஒரு ப்ரொடியூசரை ஹேண்டில் பண்ணும்போது ஒருத்தங்க முகத்துல எவ்வளவு பயம் இருக்குமோ அதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கா ப்ரெஸ் ஹேண்டில் பண்ணும்போது இருக்கும். பட் எல்லாருடைய ஃபேஸும் அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. ஸோ அவங்க அவ்வளோ ஹாப்பியா ஒர்க் பண்ணி உங்ககிட்ட ஹாப்பியா கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப ஹாப்பியா நீங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனை ஆடி மாச ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணி கொடுத்த ரோமனுக்கு நன்றி. ஸோ இது எல்லாருமே எனக்கு ஆனால் அந்த பாயிண்ட்டை சொன்னாங்க ரொம்பவே பிடிச்சிருந்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நேற்று இங்கே தான் வந்திருந்தேன், என்னுடைய படத்துடைய ஒரு ப்ரெஸ் ஷோக்காக வந்திருந்தேன். அண்ணன் இன்னைக்கு என்ன கேட்டார், என்ன வினோத் 2 நாளாக பிரசாத் சைடு சுற்றிட்டு இருக்கேன் அண்ணா, அதுக்கு கூல் சுரேஷ் இதெல்லாம் சொல்ற போறீங்க என்ன, அதெல்லாம் இல்லை என்ன அப்படின்னு சொன்னேன். என்னன்னா படத்தில் நடித்த ஆர்டிஸ்டே வந்து ப்ரொமோஷன்ஸ்க்கோ இது மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு வரமாட்டுறாங்க. ஒரு ஹீரோ அவர் வந்து ஏன்னா ஒரு ப்ரெஸ் ஷோ ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் போது அவங்களுடைய அந்த படத்துடைய லுக் இல்லாமல் இப்போ கரண்ட் என்ன லுக்கில் இருக்காங்கன்றதை காமிக்கணும். ஸோ அதுதான் வெளில அவர் நினைப்பாங்க. பட் அவர் இந்த கெட்டப்பில் வந்தது ரொம்பவே இம்ப்ரெஸ்ட் ஆகிடுச்சு. அவர் எவ்வளோ டெடிகேஷனாக இருப்பாரு. அவர் ரோமனை சொன்ன ஒரு பெரிய வார்த்தை அது, ஃப்ளோவில் சொன்னார், பட் பெரிய வார்த்தை அது. உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் இல்லை, இன்னும் பெரிய ஸ்டேஜ் உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்குது. தேங்க்யூ. அண்ட் எல்லாருக்குமே இதை இன்வைட் பண்ண என்னுடைய ராஜா, என்னுடைய காலேஜ் ஜூனியர் அண்ட் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு, என்னுடைய தம்பி. அவன் வந்து கல்ச்சுரல்ஸ்லையும் சரி, மீடியாவிலும் சரி அண்ட் டிஜிட்டல்லையும் சரி அவனுக்கான ஒரு இடத்த அவன் ஆடியன்ஸை கேதர் பண்ணி வச்சிருக்கான். அவனுடைய ரைட்டிங் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த படத்தில் அவனுடைய டைலாக் ரைட்டராக அவன் அண்ட் ஸ்க்ரீன்லையும் வர்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இங்கே இருக்க எல்லாருமே வந்து நிறைய புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீன் வரவங்க அந்த மாதிரியும் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனந்த் அவனுடைய தம்பி தான், அவனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தை நீங்கள் எல்லாருமே அது ஒரு ப்ரெஸ்ஸுக்கு போட்டு காமிக்கும் போது அவங்க எந்த அளவுக்கு, ஏன்னா ஒரு ஆடியன்ஸை தாண்டி அவங்க அது ஆடியன்ஸ்க்கு சொல்ல போற விஷயம்னால நிறைய கவனிப்பாங்க. பட் இங்க அவங்களும் ஒரு ஆடியன்ஸ்ன்றதை வந்து என்ஜாய் பண்ணி கிளாப் பண்ணது வந்து வந்து ப்ரெஸ்ஸு கிட்ட சொல்லி இவங்களுக்கு கை தட்டுங்க அவங்க கை தட்டுன்னு சொல்லுவோம். நம்ம எல்லாருமே ப்ரெஸ்ஸு கை தட்டணும், ஏன்னா அவங்க அவ்வளோ சூப்பராக அவங்க என்ஜாய் பண்ணாங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி. படத்தை வழக்கமாக சொல்றது தான், தேட்டரில் பாருங்க, அதுக்கப்புறம் இந்த படத்தை நல்லபடியாக ப்ரொமோட் பண்ணுங்க, உங்க எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்றது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.